புஸ்தகம் 86ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த செய்தி சொல்வதற்காக நான் குறித்து வைத்தேன். ஜெபிக்கும் போது ஆவியானவர் ஒரு காரியத்தை சொன்னாரு. வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நீ ஆதியில கொண்டு அந்த அன்பை விட்டா உன் பேரில் எனக்கு குறைவு நேர்க்கும். நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனந்திற்கு ஆதல் செய்த கிரியை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக அவனிடத்தில் வந்து நீ மனந்திருவா படிச்சுட்டு உன் விளக்கு தண்டையா அது நின்று நீக்கி விடுவேன். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நான் ஜெபிக்கும் போது ஆவியான சொன்னேன். யாருக்கு அதை சொல்லும்படி சொன்னாரோ தெரியல. ஆனாலும் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனந்திருப்பு என்று சொல்கிறார். ஆதில் கொண்டு அன்பை விட்டாய் என்று சொல்லி மனந்திருப்பு என்று சொல்லுகிறதாக அப்படின்னு சொன்னால் அது சொல்ல வேண்டிய நான் இருக்கிறேன். இப்போது கூட வாசிக்கலாம். வாசிப்போம். 86:11. கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இதயத்தை ஒருமுகப்படுத்தும். சங்கீதத்துல தாவீது விதமாய் ஜெபிக்கிறதை பார்க்கணும். கர்த்தாவே எனக்கு போதியும், கர்த்தாவே எனக்கு போதியும். ஏன்னா தேவன் ஒருவனை ஒரு காலம் கண்டதில்லை. அப்படி போது தேவனுக்கு பயப்படுகிற விதம் எப்படி அதை கற்றுக்கொள்வது? ஆகவேதான் இப்படி ஒரு ஜெபம் அவசியமா. நம்ம எல்லாரோட வாழ்க்கையில கூட தேவனுக்கு பயப்படுகிற விதம், யாரிடத்தில் போனா நமக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை போதிப்பார்கள். ஆசீர்வாதத்தை குறித்து போதிக்கிறார்கள், விடுதலை குறித்து போதிக்கிறார்கள், எத்தனையோ காரியங்களை சொல்கிறார்கள். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற விதம் எப்படி? கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவார் என்று சொல்கிறது. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் என்ன? தீமை விட்டு விலகுவது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ற வசனமே இருக்கிறது, ஆனால் பயமா இருக்கிறது இல்லை. எல்லாரும் பிரசங்கம் கேட்கிறாங்க, ஆனா பயமா இருக்கிறது இல்லை. இல்லைங்களா? பிரசங்கம் கேட்காதவங்களோ போதிக்காதவங்க உண்டோ, பிரசங்கிக்கிறார்கள், உபதேசிக்கிறார்கள், கேட்கிறார்கள், ஆனால் தேவனுக்கு பயப்படுகிறார் பயம் இல்லையே. ஆகவே தேவனுக்கு பயப்படுகிற பயம் எப்படி வரும்? தாவீது என்ன சொல்கிறார்? கர்த்தாவே எனக்கு போதியும், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும். சொல்லுங்க, கர்த்தாவே உமது வழி எனக்கு போதி. எது அவருடைய வழி? இது ஒரு மனிதன் போகிறான், இந்த வழியில் தான் போகிறான், ஒரு பாதை இருக்கிற இதுதான் வழி என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தரை காணவில்லை. கர்த்தா உமது வழி எனக்கு போதியும் என்று சொல்லும்போது அவர் போகிற வழி அவருடைய வழியில தான் போக வேண்டும். நான் போகிற வழியில அல்ல, நான் இப்பொழுது வேறொரு வழி, அவருடைய வழியிலே இத்தனை வருட காலமாக ஏதோ ஒரு வழியில போய் கொண்டிருந்தேன். இப்போதோ கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நீங்க எனக்கு போதியும் ஆண்டவரே, எப்படி நடக்க வேண்டும்? போதியும், நான் உங்களுடைய வார்த்தையிலே நான் நடப்பேன் சொல்றேன். எனக்கு போதியும், நான் உங்களுடைய சத்தியத்திலே நடப்பேன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இதயத்தை ஒருமுகப்படுத்தும். நமக்கு பயந்திருக்கும்படி என் இதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் ஒரே முகமா ஒரே மட்டும் நான் பார்க்கணும். உங்களுக்கு பயப்படுற பயம் மட்டும் எடுக்கிறேன். நான் வழிவிலைக்கு போன நாட்டிலே பார்க்கிறேன், கெட்டு போயிருக்கிறேன், சமாதானம் அற்று போயிருக்கிறேன், அலைஞ்சு திரிஞ்சிருக்கிறேன். துக்கத்தோடு நான் ஏன் திரிவானேன்? சத்துரு நாதோடு என்னை ஒடுக்குகிறான். என்னெல்லாம் புலம்புகிறது உண்டு. இதெல்லாம் என்ன காரணம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம போனா வழிவிலைக்கு எல்லாம் கெட்டு போக வேண்டியதுதான். அதனால இப்படி ஒரு ஜெபம் அவசியம் தானே. கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும்.
ஒரே முகமா ஒரே மனமா இருக்கணும். என் மனசு எப்படி இருக்கணும்? ஒரே மனசா இருக்கணும். ஒரே கர்த்தரை மட்டும்தான் நினைக்கணும். இந்த ஒரு ஜெபம் எவ்வளவு நல்ல ஒரு ஜெபமா இருக்குது பாத்தீங்களா? கர்த்தர் நாமத்துக்கு கர்த்தர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு பார்க்கலாங்களா? சங்கீத புஸ்தகம் 32:8 வாசிக்கலாம். நான் உனக்கு போதித்து பாத்தீங்களா? நான் உனக்கு போதித்து வழியை காட்டுவேன். என்ன ஜெபம் பண்றேன், என்ன ஜெபம் பண்றேன், என்ன ஜெபத்துல தெரியப்படுத்துறாரு? கர்த்தாவே உமக்கு பயந்திருக்கும்படி ஒரு வழி எனக்கு போதியும். கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு போதிப்பேன். கர்த்தாவே நீர் எனக்கு போதித்தரும், உமது வழி எனக்கு காண்பித்தரும். அப்படி ஜெபிக்கும் போது உண்மையான ஜெபமா இருந்தா கர்த்தர் பேசுவாரு. நான் உனக்கு போதிப்பேன், நான் உன்னை நடத்துவேன். ஹல்லேலூயா. யார் நடத்தணும்? நீர் எனக்கு நடத்தும், நீர் எனக்கு போதியும். மனுஷனா புத்திமதி சொன்னா யாரும் ஏற்க மாட்டோம். ஏற்றுக்குவாங்களா? போடி சார் நீ எனக்கு புத்திமதி அப்படிதான் யாரும் சொல்றது யாரும் கேட்க மாட்டோம். ஆனா நாம் யாரிடத்துல போனா சரியான ஆலோசனை கிடைக்கும். யாரிடத்துல போனா நம்ம மனசு ஒரு மனசா ஆகும். இது எல்லாத்துக்கும் பதிலாக இந்த வேதத்தை நம்ம பார்க்கும்போது நம் கண்கள் தெளிவடைகிறது, புத்தி தெளிவடைகிறது. அருமையான வார்த்தையை நாம் கேட்கும் போது நமக்கு ஆசையா இருக்கிறது. இப்படி ஒரு நிலைமை கர்த்தாவே எனக்கும் பேசும், எனக்கும் போதியும். சொல்லலாம் இல்லையா? ஜெபிக்கலாம் இல்லையா? விரும்புறீங்களா? ஹல்லேலூயா. அப்படி ஜெபத்தை கேட்ட கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றது? உண்மையில் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்படித்தானே கவர்மெண்ட் பாடாரு. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை அதோரு காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன், எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும். இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையில யார் சொல்லிக் கொடுத்து நடத்துறது? நம்ம வாழ்க்கை வயசுல நல்லா சொல்லிக் கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு தகப்பன் நல்லா இருக்கும், ஒரு நல்ல தாய் இருந்தா நல்லா இருக்கும் இல்லைங்களா? மாணவன் என்ன சொல்லுவான்? நல்ல டீச்சர் இருந்தா, நல்ல வாத்தியார் இருந்தா நல்லா இருக்கும். அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க. நல்ல அப்பா இருந்தா நல்லா இருக்கும், நல்ல அம்மா இருந்தா நல்லா இருக்கும், நல்லா வளர்ப்பாங்க, நல்லா ஆதரிப்பாங்க, நல்லா பேசுவாங்க. இது மேலான ஒரு வார்த்தை. பிதாவாகி தேவன் நம்மோடு கூட பேசி, நான் உன்னை நடத்துவேன், நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு வழி காட்டுவேன். ஹல்லேலூயா. உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்றாரா? நான் சொல்றேன், நான் சொல்றேன், நான் இருக்கிறேன், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை தப்பி வைப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் இருக்கிறேன். இது எவ்வளவு மனசு சந்தோஷமா இருக்குல்ல? ஆனா என்ன சொல்றாரு? உன் தகப்பன தாயை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், கலங்காத திகையாத, நான் உன்னோட இருக்கிறேன். அதுதான் நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை எடுத்துக்க. அங்க என்ன படிச்சோம்? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன்.
ஆமென். நடக்க வழியை உனக்கு காட்டுவேன். கண்ணை வைத்து உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். என்ன முதல்ல படிச்சோம்? கர்த்தாவே எனக்கு போதியும், உம்முடைய வழிகளை எனக்கு போதியும், உமக்கு பயந்திருக்கும்படி உம்முடைய சத்தியத்தை எனக்கு போதித்தருளும். அதுக்கு என்ன சொல்றாரு? நான் உனக்கு போதித்து நடத்துவேன், உண்மையில என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். என்னப்பா சொல்றாரு ஆலோசனை? வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலும் வழியே உன்கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போல கோவேறு கழுதை போல இருக்க வேண்டாம். அதான் இப்படியாங்க புத்தி சொல்றது. நாங்க ஐயா இப்படியா புத்தி சொல்றது? குதிரை போல இருக்க வேண்டாம், கழுதை போல இருக்க வேண்டாம். குதிரை போல வாய் என்ன குதிரையா? வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலும் வழியே உன்கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை. இப்போ இந்த குதிரையும் கழுதை பற்றி என்னத்துக்கு சொல்லணும்? வேற யாரும் சொல்லக்கூடாதா? இது தப்பு நடந்துருக்கு போகுது. குதிரை என்ன பண்ணிக்கோங்க. குதிரைங்கெல்லாம் நல்ல குதிரை தான், நல்ல வேகமா போற குதிரை தான். ஆனா அந்த குதிரை கூட வாய் கடிவாளம் போலன்னா அது அடக்க முடியாது, அடங்காதான். கோவில் கழுது நான் பார்க்கல, சொல்லலாம். இந்த கழுதிகளை பார்த்துக்கிறேன், மற்ற எந்த கழுதியும் அவ்வளவு எனக்கு எத்தனையோ கழுதிகள் இருக்குது உலகத்துல. அந்த மாதிரி இருக்காத கழுத மாதிரி இருக்காத. நாங்க ஐயா அப்ப அந்த குதிரையை கிட்ட வரணும்னா என்ன பண்ணணும்? கடிவாளம் போடணும். வாரினால் கட்டி கடிவாளம் போட்டு என்ன பண்ணணும்? இதுதான் உங்ககிட்ட வராது. அப்போ அந்த குதிரைய அந்த கழுதைய எப்படி பண்ணணும்? கிட்ட வரணும்னா கடிவாளத்துல போடணும் அப்படின்னு சொன்னார். அப்ப கிட்ட வரணும்னா அப்போ கடிவாளம் போடணுமா? அப்பதான் என்ன பண்ணுமா? அது சொல்லுங்க. கிட்ட வரும். சொல்லுங்க ஐயா. கிட்ட வரணும் என்ன பண்ணும்? போடலாமானவா? யாருக்கு? நாங்கள்தான் குதிரையா, நாங்க கழுதையா? அப்ப கூட அப்பதான் சொல்லுவாங்க, ஏ எருமாடு பண்ணி சொல்றமா இல்லையா? என் கண்ணு என்ன பாக்குறாங்க, ஒரே பாரு பண்ணி எருமாடு மாடு. அது கூட ஏதோ ஒரு டெக்னிக் தெரிஞ்சுக்கிறான். ஒரு பாரம் பார்க்கணும். என்ன சொல்லி கூப்பிட்டு கிட்ட வரைக்கிறான். சில மாட்டுங்க மூக்காங்க என்ன பண்றாங்க? அடக்கி வச்சிடறாங்க. இப்ப இந்த கிட்ட வராதுக்கு என்ன போடணுமா? போடுவார். அது உதாரணம் சொல்லிக்கிறாரு பாருங்க, நல்ல அருமையான உதாரணம் பண்றாரு பாருங்க. புத்தி இல்லாத குதிரை போலும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். புத்தி இல்லாத மிருகங்கள் இருக்குது, சின்னப்பா இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை இருக்குதுமா? கர்த்தரை நம்பி இருக்கணும், கிருபை சூழ்ந்து வரும். துன்மார்க்கர் சொல்றாரு கோவேறு கழுதை போல அடங்காத குதிரை போல இருக்கிறான், துன்மார்க்கர் இருக்கிறான். நீ அப்படி இருக்காத விசுவாசியா, நீ அப்படி இருக்காத. தாவீது சொல்லு, நீ அப்படி இருக்காத. சாலமோன் என் பேரு. நாங்க என் பேர் நாங்க சாலமோன். அந்த சாலமோனா 1000 பேர் 1000 பேர் குடும்பம் நடத்துற சாலமோனா? எஸ். நீ அப்படி இருக்காத. அடங்காத குதிரை மாதிரி இருக்காத, அடங்காத கோவில் கழுது மாதிரி இருக்காத. மாம்ச இச்சையில இஷ்டன்னு போகுமா? அடக்குனா தான் என்ன அந்த மாம்சம்? அதான் சீக்கிரமா ஒரு கட்டு போடலான்னு பாக்க
போட்டுலாமா? போட்டுடலாம். யாருக்கு போறது? அடங்காதவங்க போகலாம். யார் யார் வீட்டுல அடங்கலையோ போடணும், கடிவாளம் போடணும். அந்த மாதிரி ஆளுங்க போடுவாரு. ஆளுங்க என்ன போடுவாரு? கடிவாளம்னா கயிறுனா என்ன, வார்னா என்ன? அப்ப சொல்றாரு, அப்படி எடுத்து சொல்ற துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் வரும், இருக்காது, துன்மார்க்கரை போல இருக்காது அப்படின்னு சொல்றத பாக்குறோம். கர்த்தரை நம்பி இருக்கிற கிருபை, கர்த்தரை நம்பி இருக்கிறான். சொல்லுங்க, கிருபை உன்னை சொந்துக்கும் நண்பா. அந்த கழுத மாதிரி இருக்காது, அந்த துன்மார்க்கர் மாதிரி இருக்காது. எனவேதான் சங்கீத புஸ்தகம் அப்படியே அருமையா சொல்றாரு, துன்மார்க்கோட ஆலோசனை நடவாமலும், வாழ்வு வழி இல்லாமலும், பரியாச உட்கார இடத்துல உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்துல இரவு பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ பாக்கியவானா இருக்கணும்னா துன்மார்க்க ஆலோசனை கேட்க கூடாது, வாழ்வுல நிக்க கூடாது, பரியாச உட்கார இடத்துல உட்கார இருக்கணும். இத கர்த்தருக்கு பயப்படுற பயம் உண்டாக்குற போதனை. கர்த்தருக்கு பயம் நடந்தா ஆசீர்வதிக்கப்படுவேன். அப்படி கர்த்தருடைய போதனை, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு நான் காட்டுவே. காட்டுறாரா? எப்படி காட்டுறாரு? துன்மார்க்க ஆலோசனை நடக்க கூடாது, பாவம் நிக்க கூடாது, பரியாசம் உட்கார இடத்துல உட்கார கூடாது. நைஸா ஒரு டீ சாப்பிடுவான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு ஒருத்தர் கதை பேசுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் உஷாரா பொடி கேட்கற மாதிரி வருது, குழம்பு கேட்கற மாதிரி வருது, இது கேட்கறது அது கேட்கறோம் தெரியுமா? நீ என்னது அவங்கள மாதிரியே ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாங்க. கட்சியில் விசுவாசம் வந்து விசுவாசியா இருக்கணும், விசுவாசத்தோட பேசணும், பைபிள்ல கருத்து இருக்குது. அவிசுவாசம் பேச என்ன பண்றாங்க? போச்சுன்னு அவிசுவாசம் ஆக்கிடுவாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிய காட்டுவேன். கர்த்தர் சோத்திரம். அதனாலதான் அப்படிப்பட்டவர்களோடு சேரக்கூடாது, போகக்கூடாது. அப்படிப்பட்ட அநேக வேதனைகள் அவர்களுக்கு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். எனவே தான் இப்படிப்பட்ட வசனத்தை பார்த்தா இரவு பகலும் வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். எத்தனை பேர் அப்படி இரவு பகல வேதத்துல இருக்கிறீங்க? நான் நிறைய பேர் பார்த்துக்கிறேன், செல்போன்ல தான் இருக்கிறாங்க இரவு பகல். என்கிட்ட கூட ஒரு செல்போன் இருக்கு. ரொம்ப ஆர்வமா இருந்த, ஆரம்பத்துல ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. அப்புறம் போக போக ஒன்று அது மேல ஒரு டேஸ்டே இருக்கு. அடிக்கோடி என்னடி காட்டுறாங்க, ஒண்ணுங்க பிரச்சனையே போட்டுக்கிறேன். நாங்க ஐயா மாயா அப்ப பார்த்து நீங்க செல்போனு பார்க்கலையா? கர்த்தர் உனக்குள்ள இருக்காருன்னா அப்படி தள்ளி போக சொல்லுவார். அட அதெல்லாம் பார்க்க இருக்கிறீங்களா? எங்க இருக்கிறீங்க? செல்போன்ல இருக்கிறீங்க. ஓஹோ, அங்க இருக்கிறீங்க. ஜாக்கிரதையா இருக்கீங்க. கடைசி காலத்துல கர்த்தருக்கு பயப்படுறது உங்களுக்கு நான் போதிப்பேன். நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு நான் காட்டுவேன். அதான் கர்த்தருடைய போதனை. கர்த்தர் சோத்திரம். அதான் 32:8 வாசிட்டோம். நான் உன்னோடு பேசுவேன் அல்லது போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போலும் கோவேறு கழுதை போலும் இருக்கிறார்கள். அப்படி நீ இருக்க வேண்டாம். அப்படி இருக்கிறாங்க ஜனங்க. எந்த மாதிரி இருக்கிறாங்க? புத்தி இல்லாத கோவேறு கழுதை போலும் குதிரை போலும் இருக்கிறாங்க. புத்தி இல்லாத, அடங்க மாட்டாங்க, அடங்காத. அதுங்களா என்ன சொல்லணும்? அடங்காது கிடையாது. தண்ணி அடிக்க வருவாங்க, செல்போன் எடுத்து வருவாங்க, டவ் அடிக்க வருவாங்க, டாவ் அடிக்க வருவாங்க. அப்படிப்பட்ட நீங்க உலகத்துல இருக்கிறாங்க பிரதர் சிஸ்டர், ஆசைப்படாத. அவனா எப்படி போறாங்க பாரு, அவனா எப்படி இருக்கிறாங்க பாரு. நீ பைபிள் படிச்சுட்டு நல்லா இருக்கும், சிந்தனைலாம் மாறிடும். பைபிள் படிக்க நல்லா ஜெபம் பண்ண சிந்தனை மாறிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். அதனால தான் கர்த்தர் சொல்றார், போதிக்கிறார்.
வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட வேண்டும். அப்படி கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராது. போல நீ அப்படி இருக்க வேண்டாம். கிட்ட சேர வேண்டுமானால் என்ன செய்யணும்? வாரினாலும் கடிவாளத்தினாலும் இப்படித்தான் ஆக வேண்டும். இப்படித்தான் கட்டி ஆக வேண்டும். கிட்ட சேர என்ன பண்ணுங்க? அப்படிதான் கடிவாளம் போடணும். கடிவாளம் போட்டதான் என்ன பண்ணாது? அடங்கும். இதுங்க கடிவாளம். ஹல்லேலூயா. கடிவாளம்னா என்ன தெரியுங்களா? அது வார்த்தை, அவனுடைய வார்த்தை தான் கடிவாளம். போதிப்பேன், போதனை தான் கடிவாளம். சொல்லுங்க, போதனை தான் கடிவாளம். வாரினால் கட்டுறதா கட்டு, சத்தியத்தினால கட்டுறது, சத்தியத்தின் மூலமா போதிப்பது தான் அவனுக்கு கடிவாளம். கண்களுக்கு கடிவாளம், வாய்க்கு கடிவாளம், கண்களுக்கு கலிக்கும், வாய்க்கு காவல் வைக்கணும், பூட்டு போடணும். அதையெல்லாம் அவர் வச்சிருக்கிறார். பூட்டுக்கிட்டெல்லாம் யார் யார் வாய்க்கு வாடுறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணிடுறாரு? பூட்டு போட்டுருவாரு. யார் யார் கடிவாளம் போடணும் அவங்களுக்கெல்லாம் கடிவாளம் போட்டுருவாரு. போதனை பண்ணிடுறேன் நான் போச்சிடறேன். அடங்கலையா? கத்தர தொடடு தூண்டி போட்டு தொட எடுத்துன்னு வருவார். யாராருக்கு தொட வச்சிருக்கிறாரு தெரியல. தொடர்னு ஒன்று இருக்குது பைபிள். தொடர்னு கூட தொட வச்சிருக்கிறாரு, கடிவாளங்குது, அப்புறம் வாரினால் கட்டப்பட்டார் என்ற மாதிரி எல்லாருக்கும் வச்சிருக்கிறாரு. கோடால் வச்சுக்கிறாரா? நம்ம கோடால் வச்சுக்கிறாரா? கனி கொடாத மரத்துக்கு என்ன வச்சுக்கிறாரு? கோடாலி. வேற வச்சுக்கிறாரு. அதனால பயப்பட வேண்டிய, பயப்படணும். நம்ம அது போதிக்கிற போதனை நம்ம என்ன ஆகணும்? பயத்து நடக்கணும். அதுதான் வேற ஒண்ணு. நான் கர்த்தர் என்ன கேட்கிறாரு? பயத்து அவர் வழி நடந்தா அவனுக்கு தானே ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, பாருங்க, யாக்கோபு நிருபத்துவாங்க. கொஞ்சம் அந்த குதிரை பற்றி சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு பார்க்குறேன். குதிரைன்னா இப்படியெல்லாம் இருக்குதா? 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, இதை பாருங்க. குதிரையை பாருங்க, நம்ம கீழ்ப்படியும்படிக்கு பாத்தீங்களா? அப்போ குதிரையை கடிவாளம் போட்டு முழு சரீரத்தை என்ன பண்றோமா? திருப்பி நடத்துறோம். அப்ப கர்த்தர் போதித்து உன்னை நடத்துறாருன்னா எப்படிங்க? கடிவாளம் போடுற மாதிரி போட்டு உன்னை நடத்துறாரு. புரியா பிரசங்கம் பண்றது, இப்படியா கர்த்தர் பேசுறது? கடிவாளம் போடுற மாதிரி பேசுறாரு. என்னங்க? கடிவாளம் போடுறாரு. கண்ணுக்கு என்ன போறாரு? கலிக்கம் போடுறாரு. வாய்க்கு கூட்டு போறாரு. பிரசாரப்படிக்கு போயிட்டாரு. சபைக்கு என்ன பண்ணிருது? கூட்டு போட்டார் அவங்கள. அப்போ கர்த்தர் பேசும்போது வாயை மூட வேண்டித்தான். கர்த்தர் பேசினார்னா சொல்லுங்க, பயனா. அதெல்லாம் சொல்றாரு, நான் உனக்கு போதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உனக்கு போதிப்பேன். நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு வழி காட்டுவேன். கர்த்தரை பயன்படுத்தலாமா? பேசலாம். அவர் காட்டு வழியில போங்க, அவர் காட்டுற பாதையில போங்க. அதுல சமாதானம் இருக்கும், அதுல ரட்சிப்பு இருக்கும், அதுல சந்தோஷம் இருக்கும். உன் வழியில நீ போகாத, உன் யோசனை நடக்காத. கரெக்டா இருந்தா போ, தப்பாச்சா ரிட்டர்ன் ஆயிடு. அப்படியே போய் நிற்காத, போக கூடாது. ஸ்டாப். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அங்கேயே நிக்கணும். அப்போ அந்த குதிரையை என்ன செய்யறான்? கடிவாளத்தை போட்டு முழு சரீரத்தையும் திருப்புகிறானா? ஆமென். 2வது வசனத்தை பாருங்க. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களை தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறானால் பூரண புருஷனும் தன் முழு சரீரத்தையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். அப்போ சொல் தவறுகிறோம். சொல் சரியான வார்த்தையில நம்ம பேச்சுல சரியில்லை. நம்ம எல்லாரும் தவறுறோம். பேசுறதும் நடக்கிறது ஒண்ணு. அப்ப பேசுறதும் நடக்கிறது இருக்கிறதுனால தான் அநேக போதனை ஆகாதீங்க. சும்மா எல்லாரும் பேசாதீங்க. சும்மா பேசாத யோபு, சும்மா பேசாத, நீ பேசாத. என்ன அர்த்தம்?
பேச வேணான்ட்டாரு. அப்போ அது நல்லது. கரெக்டா தான் பேசணும். என்ன குணசேகர் ஐயா, கரெக்டா தான் பேச மாட்டோம். வந்து கரெக்டா இல்லைண்ணா உட்காந்து. அப்ப யார் கரெக்டா இருக்கிறோம்? யாருமே இல்ல. அதான் அநேக போதும் வாங்காதீங்கன்ற ஒரு நல்ல கருத்து தான் அது. அப்ப கர்த்தர் பேசட்டும். சொல்லுங்க, கரெக்டா பேசுவாரு, மனதுக்கு ஏற்றபடி பேசுவாரு. அப்படி நான் விட்டு கொடுப்போமானால் கர்த்தர் பேசி அவர் அவர்களை வழி நடத்துவார். சொல்லுங்க, யார் யார் நடத்தணுமோ அப்படி அவர் நடத்துவார். இப்படிதான் நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே போதியும், கர்த்தாவே நடத்தும், உமக்கு பயப்படுகிற பயத்தை தாரும். பிரைஸ் தி லார்ட். நீ அதிர்ச்சி பார்த்தா கூட பையன் பயப்பட மாட்டான். சுவாமியா சாத்தாங்க. நம்ம என்னதான் பண்ணணும்? ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு பயப்படுகிற பயத்தை அவனுக்கு போதியும். சொல்லுங்க, இதுதான் நம்ம செய்ய முடியும். கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் போதிப்பேன். சொல்லுங்க, எப்படி போதிப்பேன்? கடிவாளத்தை போட்டு போதிப்பேன், பூட்டு போட்டு போதிப்பேன். நல்லா இருக்குதா கேட்கறதுக்கு? கர்த்தர் பேசட்டும், கர்த்தர் மாற்றட்டும். சொல்லுங்க, ஆமென். ஏதோ பண்ணிட மாட்டார், பயப்படாத. இன்னும் கடிவாளம் இன்னும் தெரியல போகுது. இல்ல இல்ல, போதனை தான் கடிவாளம். நான் அதான் சொல்லுகிறேன். முழு சரீரத்தை திருப்பணும்னா, கர்த்தர் மனசை மாத்தணும்னா, கர்த்தர் தான் என்ன பண்ண அவரோட பேசி பயமுறுத்தி மாத்துவாரு. அப்ப யார்கிட்ட நாம சொல்லணும்? கர்த்தரிடத்துல சொல்ல வேண்டும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, போலீஸ்கார்ட்ட சொல்லி கொடு சொல்லிடியா. அப்பதான் ஒரு மேட்ச் என்ன பண்ணுவாங்க, அடைக்கிடுவாங்க. மகளுக்கு எழுதி கொடுத்துட்டா என்ன பண்ணிடுவாங்க, அடைக்கிடுவாங்க. என்ன அடைக்கிறது? மனசு யார் மாத்துறது? அங்க போக தெரியாம அங்க போறேன் என்ன மாத்துது? இன்னும் மாத்த முடியாது. பேசலாம். அப்ப நம்ம எங்கதான் போனோம்? கர்த்தாவே உனக்கு பயப்படுகிற பயத்தை போதியும், ஒரு வழியை காட்டும். இப்படி செய்வோமானால் நிச்சயமாக தேவன் நம்மை நடத்துவார். பேசலாம். அதனால தான் சொல்றாரு, எப்படி தாம் விரும்புகிறபடி போய் சேர வேண்டிய இடத்துக்கு போவதற்காக கடிவாளத்தை போட்டு முழு சரி திருப்புகிறது போல தேவன் தம்முடைய வார்த்தையினால நம்முடைய மனசை முழுசா திருப்புவார். மனசு திரும்பினாவே போதும், சரீரம் திரும்பிடும். மனசு தான் அது காரணம். நம் சரீரம் கீழ்ப்படியாம இருக்குதுன்னா மனசு தான் அதுக்கு காரணம். அப்ப மனசை மாத்திட்டாருன்னா சரீரம் முழுதும் திரும்பிடும். மனம் திரும்பினா போதுங்க, சரீரம் தானவே திரும்பும். இங்க பாருன்னா மனசு இருந்தா தான் என்ன பண்ணும்? இப்படி பார்க்கணும். மனசு இல்லைன்னா மனசு இல்லைன்னா நீ பார்க்க மாட்டேன். அப்ப முழு சரீரம் திருப்பணும்னா கர்த்தரால் தான் அதை முடியும். முழு மனசை மாத்தணும்னா அவர் போதிப்பாரு. பயப்படுகிற பயம் வரும், உடனே மாறுவான். நான் ஒரு நாள் பயந்தேன். நான் பாஸ்டர் வாரம் வருஷம் பண்ணிக்கிறாரு. கேட்டு பயம் நடிக்கிறது. ஏசு நாம பயந்த சங்கீதம்னு பயிரி போடுவோம். சேசில பாஸ்டர் காத்திருப்பாங்க. 9 மணி வர வரைக்கும் காத்திருப்பாங்க. பிரதர் போட்டோம் எவ்வளவு நாளைக்கு போறாரு, சுத்தத்துக்கு ஒரு நாளைக்கு வருவாரு. கடைசியில மாட்டேன். நான் ஒரே ஒரு வசனம் நிறைய பிரசங்கம் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்ன பயந்த மாதிரி தெரியல. ஒருவன் என் வார்த்தை கேட்டு ஏற்றுக்கொள்ளாமல் போனால் நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனம் அவனை கடைசி நாட்கள் நியாயம் தீர்க்குன்னு சொன்னாங்க பாரு. பிரசங்கம் பண்ணாரு பாரு. பயமுறுத்தி போச்சுங்க. அது என்னன்னே தெரியல, பயம் மட்டும் வந்துச்சு. ஹல்லேலூயா. ஒரு வசனமாகிலும் பயமுறுத்தும், ஒரு வார்த்தையாகிலும் பயமுறுத்தும், கீழ்ப்படிய பண்ணும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எல்லாம் இங்க உட்காந்துக்கிறீங்களா கடிவாளம் போட்ட மாதிரி? எதுக்கு பயந்து வந்தீங்க? கர்த்தரோட கடிவாளம் போட்டு தான் இஸ்ரேல் உட்கார வச்சுக்கிறாரு. நாங்க ஞானசாரி ஐயா அவர் கூட அடங்காதுல அவருக்கு ஒரு கடிவாளம் போட்டாரு. நீ நம்ம எல்லாரும் என்ன போட்டுக்கிறாரு? முழுசா திருப்பி வந்துக்கிறாரு. அப்ப அவரால் எல்லாம் ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லுங்க, ஆகும் எல்லாம் ஆகும்.
உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. தேவனால் ஆகும். சவரன் பெயின்மன் வந்து அழுவார். அழுது 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 அவர் அழுதாரு, அவரோட அழுதா கூட பாருங்க. சும்மாக்கிறவங்க அழ வச்சுட்டார். அழ வச்சாரா? அழுதீங்களா? அழுதைய தானா அங்க கலங்கினாரு. அவரு பிரசங்க, அவரு ஜெபம் அவங்க அப்பா மாத்திச்சு. தீமையை வந்து அவர் பாடாப்பட்டார். அழுது அழுது அவர் ஜெபம் பண்ணி, அவர் சொல்லி சொல்லி சாட்சி ஜெபம் பண்ணி அவங்க அப்பா மனசு மாத்திட்டார். எப்படியா மாத்தினாரு? எப்படி அவர் மாத்தினார் நமக்கு தெரியாது. கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். சாதாரண நினைக்காதீங்க. தேவனை சரியான சாதாரண இல்ல. அது எப்படி மடக்கணுமோ, எப்படி பூட்டு போடணுமோ, எப்படி சாவி போடணுமோ, எப்படி மடக்கணுமோ, எப்படி கொண்டு வரணுமோ அவங்க கொண்டு வந்துருவாரு. அங்க தொட்டா நான் குளிர் குத்துறோம். அங்க டச் பண்ணா தலை பாரம் வச்சமே தெரியல. என்ன தெரியலமா? நான் பயந்துக்கிறேன். என் வீட்டுல நோம்புல என்னவோ தெரியல, இன்னும் போயிடும் போலக்குது. அப்படி பயப்படணும். தேவனுக்கு பயப்படுற பயம் அப்ப தெரியும், இப்ப தெரியாது. கோவேரி கழுத மாதிரி, குதிரை மாதிரி. என்னதான் சொன்னாங்க? அடங்காத போடி இருக்கிற போறியா, ஓடு. நாள் வருது, கடிவாளம் எத்தனை வருது. அடங்காத குதிரை எல்லாம் ஒரு நாளைக்கு குதிரை மாதிரி கத்தலான்னு பார்த்தேன். கூப்பிடும்போதே வருது கிடையாது. ஞாசம் எடுனா எடுக்கிறது. இப்ப என்ன அந்த அம்மா ஏமா யார் என்ன சொன்னாங்க? இல்ல இல்ல இயேசுநாதர் வராது மாதிரி சொல்லிட்டேன், நேம் தேக்க போறான்னு சொல்லிட்டேன். ஏதாவது ஆவலே ஞாபகம் எடுத்துற முதல்ல. சிஸ்டர் நான் இன்னும் எடு எடுன்னு சொல்றேன். நீங்க எடுக்கிற யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க. சோபியா யாரும் ஞாபகம் சொல்லாது. பயம் கொடுக்கிட்ட நெகேமியா கொரோனா காலத்துல பயம் குத்துச்சா? பயந்தாரியா மனுஷன். பக்கத்துல பாய் தூக்கிட்டாங்க. பேதி ஆகுது பாஸ்டர். சார் சார் என்னப்பா சார் ஜாமானுக்கு சார் வரானா ஒருத்தர் பாடி வெளியே போகுது. பேசலாம். பயம் கொடுத்தாதான் ஆர்டர் கூப்பிடுறாங்களா, ஆர்டர் தேடுறாங்க. அதனால அவருக்கு தெரியும் எப்படி மாத்தணும், எப்படி சேஞ்ச் பண்ணணும். அவருக்கு எல்லாமே தெரியும். சாத்தா கொஞ்சம் வாதாட்டம் என்னன்னு ஏறக்குறைய உலகம் நம்ம கண்ட்ரோல் வந்துருச்சு நினைக்கிறோம். இல்ல, மோடி எங்க கை வைக்கணும் அங்க வச்சிருவாரு. கத்திரிக்குள்ள விரோதமா 7 மணி நேரம் சபல கண்ணு கூடாகிட்டு பிபி ரேஸ் ஆக்குனா அவ்வளவுதான். ஆச்சு கொஞ்சம் பட்டாருன்னா என்ன ஆகும்? அமெரிக்கா போனாலும் சரி, யார் எங்க போனாலும் சரி, டக்கு 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 குதிரை ஓட்டு இல்ல, டக்கு 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 டக்கு. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், கர்த்தருக்கு பயப்படுவோம், கர்த்தருக்கு பயப்படுவோம், கர்த்தரை தேடுவோம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். நல்ல ஆலோசனைங்க, நல்ல ஆலோசனை. இதெல்லாம் நல்ல ஆலோசனை. கர்த்தர் சோத்திரம். அதனால நீயும் அப்படி இருக்க வேண்டாம், மற்றவர்கள் போல இருக்க வேண்டாம் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அது மட்டும் இல்ல, பேதுரு எப்படி ஒன்று சொல்றாரு, இந்த நாய் கக்கத்து திரும்ப தின்னுதான். அதை சொல்லாங்களா பிரதர்? கழுப்பற்ற பன்றி மறுபடியும் எங்க போதுங்களா? சேற்ற பொருளா போதும். அது மாதிரி இருக்கிறாங்களா? அது மாதிரி இருக்கக்கூடாது. நாய் கக்கணத்து தின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? கக்கமே திருப்பி தின்னக்கூடாது. விட்ட பாவத்தை திருப்பி செய்யக்கூடாது. அது போட்டு அந்த கேட்போம். இங்க பாருங்க,
விட்ட பாவத்தை நாய் கக்கத்தை தின்ற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, விட்ட பாவத்தை திருப்பி செய்யக்கூடாது. அது மாதிரி இருக்கக்கூடாது. கழுப்பத்தை பற்றி மாதிரி திருப்பி போய் சேத்துல போடுற மாதிரி விசுவாசியே நீ இருக்கக்கூடாது. தாவீது மறுபடியும் பொருளாத போயிட்டு பாவத்துல நான் உனக்கு போதிக்கிறேன், நான் உனக்கு வழி காட்டுறேன், இப்படி வா, இப்படி போ, இப்படி இரு, இனிமேல் ஜாக்கிரதையா இரு, எச்சரிக்கையா இரு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, அன்பானவரே, இப்படிதான் அநேகர் இருக்கிறார்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். யாருக்கு போதித்த வழியை காட்டுவாரு? 25ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை பாருங்க. 25:12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு, பாத்தீங்களா, கர்த்தருக்கு நீ பயந்துனா போதும், தாம் தெரிந்து கொள்ள வழி உனக்கு போதிப்பார். பயப்படு, வசனத்தை கேட்ட பயப்படு. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேளு, உனக்கு போதிப்பார். யார் மூலமா போதிப்பார்? அப்போ சொன்னீங்க பவுலுக்கு யார் கொண்டு போதித்தார் பாத்தீங்களா? போதிப்பா, உங்களுக்கும் போதிப்பா. யார் கொண்டும் போதிப்பா. யாருக்கு போதிப்பா? கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பா. இந்த வழியில் தான் நீ போகணும், இந்த வழியில் தான் நீ போகணும், அப்படி சொல்லி சொல்லி போதிப்பா. பயப்படு, வேற ஒன்றும் இல்லை, போதிப்பார், பேசுவார். பயந்து நான் பேசுவார். எத்தனிக்க கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது. எல்லாம் தெரியும், நல்லா நமக்கு தான் எல்லாமே மன சஞ்சலமாயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது ஒரு முடிவு ஸ்டாப் பண்ணிட்டு என்ன செய்யலாம், என்ன வைக்கணும். ஆண்டவரை, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அப்பதான் கர்த்தர் பேசுவார். உன் வழியை கர்த்தர் போக்குவி, உனக்காக யாரெல்லாம் செய்து கொடுப்பாரு. அப்படி போயிடணும். போட்டு நீ யோசனை இருந்தீங்கன்னா, மண்டையில போட்டு யோசனை இருந்தீங்கன்னா ஏதோ யோசனை அப்படி யோசிக்காது. ஆர்டர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் யோசி. ஆர்டர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் பேசு, அதை மட்டும் சொல்லுங்க. நம்பிக்கை பாருங்க. அதை விட்டுட்டு நீங்க சொந்தமா என்னன்னா யோசிக்கணும்னு வச்சுன்னா மண்டை குழம்பு சிஸ்டர். யோசிக்காதீங்க, யாருக்கும் போய் சொல்லாதீங்க. அவங்க ஒரு புது புது ஆலோசனை கொடுப்பாங்க, நம்ம மாட்டி கொண்டு விட்டுருவாங்க, கலவு மாட்டி விடுவாங்க. அப்புறம் உன்னை பத்தி அப்படி சொன்னார், அப்படி சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கர்த்தர் ஒருவரை மாத்திரம் நமக்கு போதகர். வேற யாரும் புத்தி சொல்றதோ வேற யாரும் போதனை பண்றதோ வச்சுக்காதீங்க. நீங்களும் ரொம்ப யோசிக்காதீங்க. எதோ யோசனை பண்ணணும், புரியுங்களா சிஸ்டர்? சும்மா நம்ம யோசிக்க கூடாதுங்க. ஆண்டுக்கு என்ன சொன்னார் அதை யோசனை பண்ணு, சமாதானமா இருக்குங்களா? இதான் போதனை, இதுதான் உங்களுக்கு நல்ல ஆலோசனை. எடுத்துக்கிறீங்களா? 10 நாமத்துக்கு சோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ, யாரா இருந்தாலும் சரி, அவனுக்கு தான் தெரிந்து கொள்ள வழியை போதிப்பாடி காட்டுவாராம். ஒருவேளை ஏசாயா 55:7 சொல்கிறபடி, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அப்படி திரும்பினால் அவன் மேல் மனதுருகுவார். ஒரு தவறு பண்ணியாச்சு, தப்பு நடந்துச்சு, துன்மார்க்கன்றாங்க, பாவின்றாங்க, அக்கிரமக்காரன்றாங்க, புரியுதுங்களா? அடங்காத குதிரை போல, கழுதை போல, எருமாடு பண்ணி எல்லாரும் பார்க்கறவங்க பரியாசம் பண்றாங்க, திட்டுறாங்க. ஏன்? தவறு நடந்துச்சு. ஆண்டு என்ன சொல்றாருன்னா, அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ மனம் திரும்பினா மனம் தருகிறேன். மனம் திரும்பிட்டா போதும், வேற ஒன்னும் சொல்ல. 10,000 ரூபாய் கொண்டு வா, பெரிய போஷனுக்காக கொண்டு வா, பெரிய பலியை கொண்டு வா, உன் மனசு உன் மேல அப்பதான் மனசு மாறுவேன். நான் ஐயா, நகைமையா தப்பா நீட்டியா, பாசுக்கு ஒரு 1000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துரு, கடவுள் மன்னிச்சிடாரு. எப்படி இருக்கா? நல்லா இருக்குதா? எனக்கு நல்லா இருந்தா 1000 ரூபாய் கொடுக்கணும். அத சொல்லியா ஆர்டர் பண்ணி மாட்டாரு, பாசு ஏமாத்துறாரு, ஒண்ணு உத்தாராரு. பணத்தினால காணிக்கினால பாவம் நிவர்த்தி ஆக்கப்படுவதில்லை பிரதர். ஆண்டு சொல்றாரு, அறிக்கிட்டா போதுன்றாரு. அப்போ அடங்காத குதிரையனாக்கட்டும், குதிரையனாக்கட்டும், கழுதையனாக்கட்டும், நாயனாக்கட்டும், பனியனா இருக்கட்டும், பண்ணி மாறிக்கிறான் பாஸ்டர். என்னங்க
பண்ணி நாய் நாய் அப்படியெல்லாம் திட்டுறாங்களா? ஆண்டவர் உண்மையில மனதோர்கிறார். திட்டினாங்களா? திட்டோம். உண்மையில மனதோர்கிற கர்த்தர் சொல்கிறார், நீ மனம் திரும்பினா என்ன செய்யறாரு பாருங்க. மனம் திரும்பினால் அவன் நீ மனம் திரும்பினால் அவன் மேல் மனதொருகுவாராம். என்ன இது வாசிங்களா? ஏசாயா 55:7 பாருங்க. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். பாத்தீங்களா? அப்படி திரும்பிட்டு நான் மனதுருவாரு. அடங்காத குதிரை, கழுத, புத்தி இல்லாத கழுத, குதிரை, பன்னி, நாய், பேய் இதெல்லாம் திட்டுறாங்க. என்ன சொல்வியா? திட்டுறாங்களா அவன? இல்ல. ஆனா உன் மேல ஆண்டு மனதுக்கு கவலைப்படாது. மனதுருகிற தெய்வம் உன் மேல கோபப்பட்டு திட்டுறாங்களா? திட்டு பண்ண முடியாது. அவர் மனதுருகுவா. நம்முடைய தேவனத்துக்கே திரும்பினா அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெற்றிருக்கிறார். அவங்க ஆயிரம் பேசட்டும், திட்டட்டும், மன்னிக்கலையா? கவலைப்படாத, தேவன் மன்னிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. மனதுருகிற தேவன், மன்னிக்கிற தேவன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. ஆட்டுக்குட்டி மாதிரி Praise the Lord. Hallelujah. அப்போ நல்லா கவனிச்சுங்க. 8வது வசனம் வாசிங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா. இப்ப நீ குதிரைனா திட்டுட்டோம், கழுதுனா சொல்லிட்டோம், நாய்னா சொல்லிட்டோம். அந்த பாஸ்டர் பேதுரு நட்டாரு, பண்ணின்னு சொல்லிட்டாரு, என்ன நாயின் கூட சொல்லிட்டாரு, பேதுரு சொல்லிட்டோம். ஏசாயா என்ன சொல்றாரு? துன்மார்க்கன்னு சொல்லிட்டாரு, சொல்லிட்டோம். என்னன்னா சொல்லிட்டேயா. நல்ல ஒரு ஆண்டோட வார்த்தை, ஆலோசனை பாத்தீங்களா? அவர் மன்னிக்கிறது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் எல்லாம், உங்கள் வழிகள் என் வழிகள் எல்லாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நம்ம அப்படி சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். அப்படியே ஆண்டவரே, என் வழி நீ காட்டுற வழியில நான் போறது சாரி ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடு ஆண்டவரே. இனிமேல் நீ சொல்ற வழியில வரேன். இனிமேல் நான் அந்த வழியில போக மாட்டேன், அவங்க கூட சேர மாட்டேன், அவங்க சொல்றது கேட்க மாட்டேன்னு சொன்னேன்னா உன்னை மனதுருகுவாரு. தெரியாம போயிட்டேன் ஆண்டவரே, அப்படி சொல்லணும். நம்ம தெரியாம செஞ்சுட்டேன், தெரியாம போயிட்டேன். அப்போ உனக்கு என்ன பண்ணுவாரு? மனதுருகி ஒப்பு கொடுத்து மனம் திரும்பினா நீங்கள் என்ன செய்ய, என்ன எப்படி நடத்துவாரா? 12வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு, பாத்தீங்களா? நீங்கள் மகிழ்ச்சியா புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். அல்லேலூயா. நீ துன்மார்க்கன் தான், நீ அக்கிரமக்காரன் தான், நீ நாய் தான், பன்னி தான், புத்திலாத தான், கழுது தான், குதிரை தான். நீ மனம் திரும்பி ஒப்பு கொடுத்துட்டா நீ மன மகிழ்ச்சியோடு போவே. ஹல்லேலூயா. நீ மன மகிழ்ச்சியோடு போவே. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. மனமகிழ்ச்சியோடு புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். எப்படி போவீங்க? இயேசு என்னை மன்னித்தார், முற்றி என்னை மாற்றினார் என்று பாட்டு பாடின்னு போவேன். 12வது வசனத்தை வாசிங்க. பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாக முழங்கி, வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டும், முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சமும் முளைக்கும், காஞ்சரிக்கு பதிலாக மிருச்செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியா இருக்கும். முன்பு துன்மார்க்கனா இருந்தோம், அக்கிரமக்காரனா இருந்தேன், நான் பாவியா இருந்தேன், அறிக்கையில கர்த்தர் சொல்றாரு விருது செடிகள் முளைக்கும், தேவாதார விருட்சம் வரும். நம்ம லைன்ல பேசலாம், கொய்யா மரம் வரும், கொய்யா காய் காய்க்கும், மாதுளம்பழம் பழுக்கும். இந்த தேவாதாரன்னா நமக்கு என்ன புரியுதா சிஸ்டர்? தேவாதாரன்னா நமக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி சொல்றோம், திராட்சைகளை கொத்து கொத்தா இந்த தோட்டத்துல காய்க்கும். உதிரி பழம், முந்திரியா?
அப்படியே கொண்டு போகப்படுவீர்கள். முந்திரி பழம் போல, திராட்சை கொலை கொலையா கொத்து கொத்தா, கொய்யப்பழம் போல, மாதுளம் பழம் போல. எப்படி நான் கேட்கறதுக்கு அப்படி சந்தோஷமா போவீங்க. காணுங்க முகத்துல சந்தோஷம். எதோ சொல்றீங்க, நான் கேட்டு இருக்கிறோம். கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். நீ பாவத்தை மட்டும் அறிக்கிடு. மெய்தான் ஆண்டவரே, நான் துன்மார்க்கனா பாவி தான், முன்பு அப்படி இருந்தா இப்ப இனிமேல இருக்க மாட்டேன், நான் அறிக்கிற ஒப்பு கொடுக்குன்னு சொன்னா மனம் திருக்கிடுவாரு. இளையகுமார் மேல தகப்பு மனம் திருக்கல, அப்படி மனம் திருக்கிடுவாரு. மனம் திரும்பின ஆசீர்வாதமாக வழியாக மாற்றி விடுவாரா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், வழியில தான் நடக்க வேண்டும் என்று சொல்வார். அன்பானவர்களே, ஆவியானவர் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போது நம்மோடு கூட ஆவியானவர் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்ன வார்த்தை என் மனதுக்குள்ள வந்தது. என்னதான் பேசினா கூட சொல்றாரு, கண்கள் இருந்து காணாமலும் காதுல இருந்து கேளாமலும் உணர்ந்து மனம் திரும்பாமல் கூட இருக்கிறாங்க. என்ன சொன்னாலும் கூட அப்படி இருக்கிறாங்க. இயேசு காலத்துல மட்டுமில்ல, இயேசு கிறிஸ்து காலங்கள்ல கூட அவங்க கூட சொல்லிட்டாங்க. பவுலும் சொல்லிட்டாரு, ஸ்தாவனம் சொல்லிட்டாங்க, எல்லாரும் சொல்றாங்க, கேட்கிறாங்க, பிரசங்கத்தை கேட்கிறாங்க, பயப்படுறது இல்ல, மனம் திரும்புறது இல்ல, உணர்றது இல்ல. என்ன பண்றது பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது இல்லைங்களா? உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா இல்லைங்களா? என்னதான் பயணம் சொன்னா மாறினா எப்படி இருக்கும்? என்ன சொன்னா உணர மாட்டேங்கிறாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதேதான் ஏன் நடக்கும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை கூட. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இக்காலங்கள் கூட ஆவியானவர் பேசுகிறார். கண்கள் காணாமல் காதுகள் கேட்டு உணராமலும் இருக்கிறார்கள், இருத்தில் உணராமலும் இருக்கிறார்கள். கிறிஸ்து சொல்கிற வார்த்தை இப்போது நாம் உணர்ந்து வரலாம் இருக்கிறோம். கிறிஸ்து எனக்கு நமக்கு ஜீவனும் வழிய சத்திய ஜீவனுமா இருக்கிறார், போதிக்கிறார். இப்போது நமக்கு கிறிஸ்துடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார், போதிக்கிறார். சொல்லுங்க, நமக்கு வேண்டிய வழியை காண்பிக்கிறார். என்னன்னு சொல்றாரு? நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், நான் தான் சமாதானத்துக்கு காரணம், நான் தான் இல்ல, நான் தான் எடுத்து வாங்கன்றாரு. இப்ப நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். அப்ப எந்த வழி காட்டுறாரு? இயேசுவே வழி, அவர்தான் பிதாவானவர் காட்டுறாரு. கிறிஸ்து வழியில போங்க, குமார வழியில போங்க, அவர் சொல்றபடியே நடங்கன்னு அவர் அனுப்பி வச்சிருக்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லி போயிருக்கிறாரு? நானே வழியும் சத்திய ஜீவனுமா இருக்கிறேன். இப்ப நம்ம எல்லாரும் எந்த வழியில போய் இருக்கிறோம்? ஜீவ வழியில போறோம். மரண வழியா, ஜீவ வழியா, பாவ வழியா, பரிசுத்தமான வழியா? நல்லா போதிக்கிறார்ல, நம்ம நடத்துறாரு இல்ல. ஹல்லேலூயா. அதுதான் சந்தோஷமா இருக்கிறேன். தப்பு பண்ணிட்டு வந்து இங்க உட்கார முடியாதுங்க. நீங்க தப்பு பண்ணிட்டா முகம் இருக்காது, முகம் வாடலா இருக்கும், ரொம்ப வருத்தமா இருக்கும், திட்டுற மாதிரியே நினைப்பீங்க. திட்டுற மாதிரியே நினைக்கவே கூடாது, அழணும். அது பதிலா என்ன பண்ணுங்க? திட்ட திட்ட என்ன பண்ண சிஸ்டர்? அழணும். திட்டக்கூடாது. திட்டத்துக்காக பேசிருக்கிறாங்க, நம்ம பாஷையில பேசுறது திட்டுறது. ஆவியானவர் கண்டித்து உணர்த்துக்கிறாரு. நீங்க என்ன பண்ண நேத்திக்கு? அழணும். பட்டம் வெளியே இருக்கு, பட்டை நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கூடாது. தப்பு. கர்த்தர் பேசுறாரு, தப்பு எடுத்து சொல்றாரு. நாய், பண்ணி, பிரியன், பாம்பு குட்டிகளே, அவர் விதமா பிரசங்கம் பண்றாரு. யோசான பிரியன், பாம்பு குட்டிகளே சொன்னதுக்கு மாதிரி பிரசங்கம் வந்து என்ன பண்றது? நம்ம அப்படியெல்லாம் நினைக்காம புருஷனை கூட்டு வானா முடிக்க போல நம்ம இத்தனை பேர் வச்சுக்கிறது அவர் தெரிஞ்சு போச்சு போறது. அப்படி மனசை மாற்றிட்டு போனோம். அப்பதான் பாவமன்னிப்பு, பாவத்துல விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. இருப்பீங்களா? மாத்திக்குவீங்களா? தேவதரட்சம், தேவாதார விருட்சம் உங்க குடும்பத்துல முளைக்கும். என்னங்க? அவரு முந்திரி பழம், உங்க குடும்பத்துல முந்திரி பழமே பழக்கம். உங்க வீட்டுல என்ன வார் பண்றீங்க? ஆப்பிளாவா சொல்றீங்களா? பாரு சொல்லுங்க. கல்யாணம் ஆனாதான் வரும்ன்றது போறது. எனக்கு உனக்கு மேல வசனமே ஆகுதியா? கல்யாணம் பண்ண முடியும். என்ன படுத்துன்னு தெரியல, என்ன படுத்துன்னு தெரியல. எப்படி சொல்லி பார்க்கல, ஆனா நடக்கல. நான் சொல்ற மாதிரி தான் கூட சொல்லி பார்த்தேன். ஆனா நீங்க சொல்றபடி தான் உன்னை ஆர்டர் பாக்குறேன். அப்படியே ஆகல, இப்படி ஆகல. கடைசியில என்னதான் பண்றது? கர்த்தர்கிட்ட தான் என்னங்க பண்றது? என்ன மானுவல் பாஸ் ஆயா கூட்டு மாதிரிலாம் அப்படின்னு அவனை குச்சி கட்டி என்ன பண்ணுவாரு? கட்டி
போயிட்டாரு. அவர் என்ன பண்றது? அல்லேலூயா. சோக்கணும் பிரதர், உங்களை குறித்து கவலை எனக்கு இருக்குது, எல்லாருக்கும் தான் இருக்குது. அவர் சொல்லபடி நடங்கய்யா. குதிரை போல இருக்காத, கழுது போல இருக்காத, பண்ணி மாதிரி ஆயிடாத. புரியுதுங்களா? என்ன மாதிரி ஆயிடக்கூடாது. பண்ணி எப்படி தெரியுமா பிரதர்? அப்படிதான். வடிவிலைக்கு போகக்கூடாது பிரதர். வடிவிலைக்கு போனா என்ன ஆயிடும்? அவர்தான் வழி நமக்கு, அவர்தான் சத்தியம், அவர்தான் நமக்கு ஜீவ சமாதானம் எல்லாம் அவர்தான். வழிவிலைக்கு போகவே கூடாது. காட்டாரு ஆண்டவர் காட்டியாச்சு. இப்போ நீங்க ஆண்டவர் தான் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கணும். யார் பின்னாடி போகவே கூடாது. வசனம் பைபிள் படி, வசனத்தை கேளு, வேற எதையும் புதுசு புதுசா யோசிக்காதீங்க. தீமத்தை சிலத்துல மாத்தி மாத்தி எங்க சொல்லுவாரோன்னு பார்த்தேன் நான். இன்னும் பேசுற சாதாவோட பேசுறாரு. பரவாயில்லப்பா, இன்னும் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். ஏன்னா சாத்தாவோட பேசுவான் மனசுல. அப்படி மாத்தி போயிடக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிற எந்த ஆலோசனையும் சாத்தானுடைய ஆலோசனை. அல்லேலூயா. பாடுகள் உபத்திரம் எது வந்தாலும் நான் அன்பை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லணும். பிரிய மாட்டேன். என்ன வந்தாலும் எது வந்தாலும் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. அதனால வழி விலகி போனா கட்டு போவீர்கள். அன்பானவர்களே, சத்தியத்துக்கு செவி சாய்க்காத சிலர் கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். மேய்ப்பில்லாத ஆடுகளை போல எங்கள் சுற்றி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். மேய்ப்பில்லாத ஆடுகளை போல ஓடக்கூடாது. ஆலோசனை இல்லாம எங்க போறது என்ன பண்ண தெரியலன்னா இன்னும் நீ மேய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். உனக்கு ஸ்டெடியா இருக்கிறன்னா உனக்கு மேய்ப்பு இருக்கிறான்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸ்டெடியா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை மனசுக்குள்ள பேசிட்டே இருக்கணும். அசையக்கூடாது, மாறக்கூடாது. அப்படி இருப்பீர்களா உங்களுக்கு சமாதானம் இருக்கும். கர்த்தர் சோத்திரம். அன்பானவர்களே, நம்முடைய முற்பதாவாக்கி ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னாரு. எந்த வழியில கூட்டு போனாரு? வனாந்தர வழியில தான் கூட்டு போறாரு. பாத்தீங்களா? நான் உனக்கு போதிக்கும் வழி இதுதான், இப்படிதான் நீ போகணும், அந்த வழியில தான் போகணும். பாதம் தேன் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போறன்னு சொல்ற ஒரு நோக்கம் இருக்குதா இருக்கு. ஆனா இப்போ என்னவா இருக்குது? வனாந்தரமா இருக்குது. இந்த தேசத்தை தான் அவனுக்கு கொடுக்க போறேன்னாரு. ஆனா இப்ப இந்த தேசமா ஒண்ணுமே காணும், வனாந்தரமா இருக்குது. இந்த வனாந்தரத்தான் தண்ணீர் தடாகமாக்குவேன், செழிப்பாக்குவேன். யாரையும் அங்க வருவாங்க. ஏன்னா புத்திர அவங்க இவங்க எபூசியர், கானானியர், பெர்சியர். அதுக்கு பிறகு அவங்க எல்லாம் ஏன் என்ன பண்ணிட்டாங்க? பாவம் தேன் ஓடுகிற தேசம் போல செழிப்பா வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் பார்த்தாரு, கொண்டு வராரு அவருடைய ஜனங்களை எங்க கொண்டு போய் சேர்த்துக்கிறதுக்கு. ஆனா முற்பிதாவாக ஆபிரகாமுக்கு பஸ் அந்த வழி தான் கூட்டு போனாராம். ஒண்ணுமே இல்ல, தோப்பா இருந்துச்சுக்கிறது. வெறும் வேலைமா தோப்பு, வழியே கிடையாது. விசுவாசத்தினால வழி உண்டாகும் என்ற நம்பிக்கையில இந்த இடத்துக்கு வந்தோம். அல்லேலூயா. அப்ப என்ன நினைக்கிறீங்க? என் விசுவாசம், எனக்குள்ள தேவன் வைத்த வெளிப்பாடு, தேவ சித்த நோக்கம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில தேவன் உங்களை அழைத்திருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கை ஒரு வனாந்தரத்தில் பாதி போல இருக்கலாம். ஆண்டவர் எங்களை இந்த வழியிலே கொண்டு போறாரு. ஒண்ணுமே இல்லை இந்த இடத்துல, எங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, எங்களை ஏன் இப்படி நடத்துறாரு? இல்ல இல்ல, வருகிற காலங்களில அங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. வயதான விதவியான நிலைமையில் இருக்கிறாரா சாரா? ஆனா அவருடைய வயிற்றுல ஒரு குழந்தை உருவாக போகிறது, பிறக்க போகிறது. அந்த சந்ததிகள், ராஜாக்கள், பிரபுக்கள் தோன்ற போகிறார்கள். அதுதான் ரகசியம். அதனால கர்த்தர் நம்மளுக்கு தான் நடத்துவாரு. சிறுமி எளிமையா தான் வச்சிருப்பாரு. முதல்ல அப்படிதான் எங்களை பார்த்து பரிதாபப்பட்டாங்க. ஐயோ பாவம் பிரதர், இங்க வந்தா பேய் பிசாசு வளாத்துற இடமாச்ச. நம்ம தேவபரி சிஸ்டர் சொன்னாங்க, ஐயோ இந்த இடத்துல வாழ்ந்துக்கிறீங்க, இந்த காடை ஆச்சு. என்ன கடை? இந்த ஏபிசி பி காடை ஆச்சு அப்படின்னாங்க. கடைசியில் அந்த காட்டுக்குள்ள இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து வந்தாங்க. பிரதர் கொஞ்சம் இடம் கிடைக்குமா எங்களுக்கு? கொடுக்கலாம். எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஒரு நல்ல அழகா தோப்பு உருவாக்கத்துக்குள்ள பொறாமையாயிடலாம். அடிக்கிறதுக்கு போறான், சண்டை போறதுக்கு போறான், இப்படியா இல்லையாண்டோம். என்ன பிரச்சனை இந்த கிராமத்துல? உண்மைங்க, அசையாமல் இருக்கும்படி தேவன் கிருபை செய்தார். சொன்னா உயிரோடு இல்லவே இல்லை. எப்படியா அங்க வந்து வாங்கலாம்? ஆளே இல்லை. நோர்த்த வந்தான், அட்டி வாங்கணும். அதோட நோர்த்த வந்தான், அந்த கேஸ் ஆட்டு பிரச்சனை, அது போச்சு, மாடு செத்து, என்னென்ன பிரச்சனை.
பேசாமக்கிறாங்க. தெரியுமா அது? ஆனாலும் பிசாசு விடுமா? விடாது. பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கை அதே தான். நான் போகிற பாதை இதுதான். உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, எதிராளிகள் உண்டு, பஞ்சம் உண்டு, பசி உண்டு, எல்லாம் உண்டு. வரீங்களா? சொல்லுங்க, வரீங்களா? வருமா? வரணுமா? இல்ல வரும்ன்றீங்களா? வரோன்றீங்களா? வருவோம். சர்ச்சைக்கு வருவோம். சர்ச்சைக்கு மட்டும் வரும்ன்றீங்களா? அந்த மாதிரி வழியில நாங்க இடமெல்லாம் வர முடியாது. கர்த்தர் நம்ம நடத்துறாரா? சோத்து போகாதீங்க. கர்த்தர் நாம சோத்துறா. அல்லேலூயா. சொல்லி முடிக்க போகிறேன். இப்படி இருக்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டியதா இருக்கிறோம். நடத்துறாரு. வனாந்தர வழி இல்லாத வழி நடத்துற விசுவாசிக்க வேண்டியதா இருக்கிறோம். கர்த்தர் சொன்னபடி நடத்துவார். அப்படி விசுவாசியாமல் போனால் அதன்படி நாம் நடக்க எண்ணம் வராது. போதிக்கின்ற வழி இதுதான், கர்த்தருக்கு பயப்படுகிற இதுதான், இப்படிதான். அப்ப நம்ம விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை நினைவு கூறுங்க. என் பிதா எனக்கு போதித்தபடி நான் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே என்னை தனியாக இருக்க விடவில்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம் சரீரம் முழுவதும் கர்த்தர் திருப்பி மாற்றி நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எனவே கிட்ட சேராத குதிரை போலும், கோவேறு கழுதை போலும், நாய் தன் கற்கினதை தின்பதை போலும், கழுப்பட்ட பன்றி சேற்றில் புரளதை போலவும் இருக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, அக்காலத்தில் மோசையை கொண்டு கர்த்தர் பேசினார். தமது குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை கொண்டு பேசினார். அவர் கேட்ட வசனம் விசுவாசங்களை கேட்டப்படம் கேட்ட வசனம் பிரயோஜனம் படவில்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். இக்காலங்களில் ஆவியானவர் அவளை கொண்டு பேசுகிறதையே இப்போது அடியனை கொண்டு கூட பேசுகிறார் என்பதை நீங்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்பீர்களானால் நீங்கள் கேட்கிற வசனம் பிரயோஜனம் படாது. பிரதர் பேசுறார், பாஸ்டர் பேசுறாரு நினைச்சீங்கன்னா பிரயோஜனப்படாது. கர்த்தர் பேசுகிறான்னு சொன்னால் நிறைவேறும். என் வாழ்க்கை அநேக சொல்லி இருக்கிற நிறைவேறி இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அக்காலத்துல பேதுரு கொன்னல வீட்டிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அதுதான் போதனை. அவர் இருதயம் குத்தப்படுகிறது. கர்த்தர் பேசுகிறார் என்று உணர்கிறார்கள். பேதுரு பேசுகிறார் என்று யோசிக்கல. கர்த்தருடைய வார்த்தையாக அவர் நினைக்கிறதுனால கர்த்தருடைய ஆவியானவர் வந்து அவர் யாவர் மேல் வந்து இறங்கினார். அப்ப விசுவாசத்தோட பிரசங்கத்தை கேட்கிறதுனா ஆவியானவர் இறங்கி வந்து அவர் யாவரும் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க எப்படி பிரசங்கத்தை கேட்கிறீர்கள்? கர்த்தர் போதிக்கிற போது இருக்கிறதா? கர்த்தர் இதுதான் வழியை காண்பிக்கிறார் என்று நினைக்க விசுவாசிக்கிறீர்களா? இப்படி ஒரு நிலைமைதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டுமா? பாடுகள் வரும், உபத்திரம் வரும் என்று சொன்னார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? அல்லேலூயா. சிதறி போகிறதுக்கல்ல, வரும் என்று சொன்னார். அப்படி வந்தது. சீஷர்களால் சிதறி ஓடி போனார்கள் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில் கூட எந்த சூழலும் நம்ம சிதறி போவதற்கு சாத்தான் கொண்டு வருவான். சிதறி போக கூடாது. அவர் மறுபடி வருவது எதற்காக? ஒன்று சேர்ப்பதற்காக. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்று சேர்த்திருக்கிறார். எதற்காக? நேசிக்கிறாயா? அவர் நம்மிடத்தில் ஒப்பித்த ஊழியத்தை நாம் செய்வதற்காக தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். ஊழியக்காரன் பாடுகள் உபத்திரம் வருமானால் உங்களுக்கு உபத்திரம் பாடுகள் வரும் என்பதை மறந்து போகாதீர்கள். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனவே சத்தியத்தை கேட்டு உணர்ந்து மணந்துருவோமானால் சரி முழுவதும் தேவன் நம்மை திருப்பி நம்மை நடத்துகிறவராக இருப்பார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன் என்று சொல்கிறார். ஆக ஒரு காலம் நம்ம இடர மாட்டோம். வார்த்தை கேட்டு அதுபடி நடப்போமான ஒரு காலம் இடர மாட்டோம். பிரச்சனை மாதிரி இருக்கும், போராட்டமா இருக்கும், இருக்கணும், அசையாம இருக்கணும். கர்த்தர் விட்டுவாரா? விட மாட்டார். எனவே தாவீது விதமாய் சொல்கிறேன், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். சொல்லுங்க. இப்போது காலையில இருந்து கர்த்தர் வார்த்தை கேட்டு இருக்கீங்க. என்ன சொல்ல போறீங்க? எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். தேவன் நமது ஆலோசனை எத்தனை அருமையானது. சொல்லுவீங்களா? கர்த்தர் உமது வழி எனக்கு போதியும், உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அப்பொழுது அப்படி ஒப்புக் கொடுக்கும்போது அது கர்த்தர் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தருடைய ஆலோசனை எத்தனை அருமையானது. சொல்லுங்க.
ஆமென். ஒரு ஆலோசனை எத்தனை அருமையானது. நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பித்தா. சொல்லுங்க, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பித்தா. என் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொன்னார். பாழ் வழியில் நிற்காதே, பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராதுன்னு சொன்னார். துன்மார்க்க ஆலோசனை நடக்காதுன்னு சொன்னார். ஆமென்.